உலகெங்கும் உள்ள எண்ணற்ற ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வித்யா கார்த்திக். இந்த எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய மே மாதம் நிகழவிருக்கின்ற 2025 வருடத்திற்கான குரு பயிற்சி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான தன்மையை கொடுக்க போகுது, குரு முழுக்க முழுக்க சுப கிரகம்னு சொல்கிறாங்களே, அப்போ சுபத்துவமான விஷயங்கள்லாம் எனக்கு நடக்க போதா, இது வரைக்கும் நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அத்தனை விஷயங்களும் நான் கிரகத்தின் வாயிலாக ஈர்த்து கொண்டு விடுவேனா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகளோடும் இந்த குரு பயிற்சி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் இருக்க போது வாங்க பார்க்கலாம். குரு இப்போ ரிஷபம் அப்படின்ற வீட்டில் மிருகசீடம் அப்படின்ற நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் அப்படியே ட்ராவல் ஆகிட்டுருக்காரு. அப்படியே கடந்து மே மாதம் மிதுன ராசிக்குள் மிருகசீடம் 3ஆம் பாதத்திற்குள் அடியெடுத்து வைக்க போகிறார். இதைத்தான் நம்ம குரு பயிற்சின்னு சொல்கிறோம். இப்போதைக்கு ரிஷபத்திலிருந்து அப்படியே என்ன பண்ண போகிறாரு, மிதுனத்தை நோக்கி நகரப் போகிறார். இந்த நகர்ச்சி எப்போ நடக்க போகுது அப்படின்னா 2025 வருஷம் மே மாதம் 14ஆம் தேதி இரவு 10:30 10:30 மணிக்கு ஆரம்பித்து குரு பயிற்சி நடக்க போகுது. குரு என்ன பண்ண போகிறார், இனிமே அப்படியே மிதுனத்தில் உட்காந்து நமக்கெல்லாம் அருள் பாவிக்க போகிறார். கிளியர். ஆனால் இதில் ஒரு சின்ன ஒரு ப்ளஸ் இருக்குது. அப்படியே என்ன பண்ண போகிறாரு குரு அப்படின்னா, ஒரு 4 மாதம் 5 மாதம் தான் அங்கே இருக்க போகிறார். அப்படியே திரும்ப டிரான்ஸ்ட் ஆகி அதிச்சாரமாக கடக வீட்டுக்கு வரப்போகிறார். அங்கே என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா, அக்டோபர் மாதம் கடக வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறாரு. திரும்ப நவம்பர் மாதம் அங்கே வக்ரகதி ஆகிறாரு. திரும்ப டிசம்பர் 5ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைந்து திரும்ப எகைன் மேல் நோக்கி மிதுனத்தை நோக்கி போகிறார். அது மாதிரி மிஸ்மேஷ் ஆன ஒரு குரு பயிற்சி பலனாக இந்த தடவை இருக்கும்போது இயல்பாக வக்ரங்கள் ஆகும். அதிச்சாரம் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் பலன் அப்படின்றது அடுத்த வீட்டு பலனையும் சேர்த்து கொடுக்கும். அதெல்லாம் போட்டு கம்பேர் பண்ணி இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். தன்னுடைய சிந்தனையால் செயல்பாட்டால் அனைவரையும் சொக்க வைக்கக்கூடிய சிம்ம ராசினியர்களே, இப்போ வர இருக்கக்கூடிய 2025 வருட மே மாத குரு பயிற்சி சிம்மராசிக்காரர்களுக்கு எப்படி எல்லாம் இருக்க போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோமே. ஆனால் உண்மையை சொல்லட்டுமா, ஒன்று மறைக்காமல் ஒரு 3 வருஷம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இல்லை போய் சொல்லி நீங்கள் அப்படி இருப்பீங்க, நீங்கள் சூப்பர் ஸ்டார் ஆகிடுவீங்கன்னு சொல்லி நீங்கள் நம்பி திரும்ப கீழே தேவையில்லாமல் வருத்தப்பட்டு எதுக்கு. உண்மையாக சொன்னால் ஒரு 3 வருஷம் பி கேர்ஃபுல். நீங்கள் உங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும், தினம் கண்ணாடி பார்த்து சொல்லணும், சரியா? அதுதான் ஒரே ஒரு பரிகாரம். இந்த தடவை பிளானட்ரி பொசிஷன் ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல முடியாதுங்க. கொஞ்சம் உங்களை ஷேக் பண்ணுற மாதிரி, உங்களை உலுக்கி பார்க்குற மாதிரி, ஏற்கனவே திடமாக இருக்கக்கூடிய உங்களை இன்னும் கொஞ்சம் மனதாலும் உடதாலும் ஸ்ட்ராங் பண்ணக்கூடிய பயிற்சியாகத்தான் வருது. ஏன்னா எல்லாமே அனுபவம் தானே. இது வரைக்கும் 2.5 வருஷமாக நோயில் பிரச்சனை, உடல்நிலையில் பிரச்சனை கொடுத்தாரு, பணநிலையில் பிரச்சனை கொடுத்தாரு, மனநிலையில் பிரச்சனை கொடுத்தாரு. 10ஆவதுக்கு இப்போ அஷ்டமத்தில் வேறு உட்காந்துக்க போகிறாரு. குடும்பத்தில் பிரச்சனையை கொடுக்க போகிறாரு சனி. ஆனால் இந்த குரு என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா, ஒன்று பண்ண போகிறாரு சூப்பராக. நான் ஏற்கனவே சொன்னது தான், ஒரு இருட்டாக இருக்கிற ரூமுக்குள்ளே எத்தோண்டு மெழுகுவத்தி ஏற்றுனா அந்த ரூமே எப்படி வெளிச்சம் ஆகிடுமோ அந்த மாதிரி இவ்வளோ மோசமாக இருக்கக்கூடிய இந்த அஷ்டம சனிக்கு நடுவில் வரக்கூடிய இந்த 1 வருஷ குரு பயிற்சி அப்படின்றது அந்த குட்டி விளக்கின் வெளிச்சத்தின் மூலமாக அந்த அறை மிழுற போவது போன்று உங்களுடைய வாழ்க்கை ஜொலிக்க போகிறது. இந்த 1 வருஷம் டைம் சூப்பராக இருக்குங்க, கவலையே பட வேணாம். அப்போ அடுத்த வருஷம் நல்லா இல்லையா மேடம்னா, அடுத்த வருஷம் கதையை அடுத்த வருஷம் பார்ப்போம். அடுத்த வருஷமும் நல்லா தான் இருக்கும். ஏன் தெரியுமா, கடகத்துக்கு உட்காந்துட்டு நேராக அப்படி சனியை பிடிச்சி நிற்க வச்சுருவார். கவலைலாம் படுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. சாதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் தான் இந்த குரு பயிற்சியில். என்ன மேடம் இவ்வளோ நேரம் என்னென்னமோ சொன்னீங்க, இப்போ ராஜயோகம் அப்படின்றீங்க அப்படின்னா, லாபஸ்தானத்தில் குரு 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம் அழுக்க போகிறது. வேறு என்ன வேணும்? வேறு எதுவுமே வேண்டாம். காம திரிகோணங்கள்னு சொல்லக்கூடிய இந்த இடங்கள்லாம் ஆக்டிவேட் ஆக போகுது. மனுஷனுக்கு தேவைப்படுற அத்துணை விஷயங்களும் கிடைக்கக்கூடிய இடமெல்லாம் இயங்க போகிறது குருவோட அருளால். இது வரைக்கும் வேலை கிடைக்கல அப்படின்னா இன்னுமே கிடைக்கக்கூடிய வேலை உங்களுடைய தகுதிக்கும் உங்களுடைய திறமைக்குமான வேலையாக இருக்கும். டக்குன்னு எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, ஒரு பெரிய போஸ்டிங், ஒரு பெரிய ஹைக்கு, ஒரு பெரிய ப்ரமோஷன் உங்களுக்கு கிடச்சிடும். சிம்மராசிக்காரங்களுக்கு நீங்கள் எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க. நீங்கள் சாதாரணமாக சூப்பர்வைசர் லெவலில் நம்மளுக்கு கிடைக்கும்னு நினச்சிங்கன்னா உங்களை கொண்டு போய் மேனேஜர் லெவலில் உட்கார போகிறோம். நீங்கள் மேனேஜர் லெவலில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஜிஎம் லெவலில் ஆக போகிறீங்க. அந்த அளவுக்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அல்டிமேட்டாக இருக்குது. குழந்தைகள் மூலமான அபிரிவிதமான ஒரு செல்வாக்கு சொல்வாக்கு இயங்க போகுது. பஞ்சமஸ்தானம் இயங்க போகுதுங்க. நான் ஏற்கனவே சொல்லுவேன், இந்த 5ஆம் இடம் ஒருத்தனுக்கு இயங்கிருச்சு, 5ஆம் இடம் சுபரால் பார்க்கப்பட்டு விட்டது, 5ஆம் இடம் சுபத்துவம் அடைந்து விட்டதே என்றால் வேறு எதுவுமே வேண்டாம். ஏன்னா எல்லா இடத்தையும் இயங்குறதே இந்த 5ஆம் இடம் தான். அப்போ இந்த பஞ்சமஸ்தானத்துக்கு குருவுடைய பார்வை இருக்குன்ற போது அந்த இடம் வலுவாக போகிறதுன்ற போது வேறு என்ன வேணும்? பூர்வ புண்ணியம் எங்கே போதுங்க. உங்களுடைய குலதெய்வம் உங்கள் கூடயே இருந்து உங்களுக்கு நான் ஆசி வழங்குவேன்னு சொல்லி அடம் பிடிக்குது. எவ்வளோ நல்ல விஷயம். நாங்களாம் கேட்டாலும் கிடைக்காது. ஆனால் உங்கள் சிம்மராசிக்காரங்களுக்கு மட்டும் பிளஸ்டு, அவ்வளோதான் சொல்லணும்.
இந்த 1 வருட காலம் மிகச்சிறந்த காலமாக இருக்க போகிறது. பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், காதல், கல்வி, முயற்சி, வெற்றி, பணம், புகழ் எல்லாம் கிடைக்க போகுது. மே மாதத்துக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ராசி சிம்மராசி தான். என்னதான் கேது வந்து தலைக்கு மேலே உட்காந்தாலும், என்னதான் 7ல் போய் ராகு உட்காந்தாலும், என்னதான் சனி மோசமான இடத்துல இருந்தாலும், ஒரு சுபருடைய பார்வை இதை இத்தனை இருட்டுகளை அப்படி தம்சம் பண்ண போகுது. ஸோ சிம்மராசிக்காரங்க கவலைப்பட்டுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த 1 வருஷம் சூப்பராக இருக்குது. தயவு செஞ்சு முறையாக பயன்படுத்திக்கோங்க. இந்த டைம் பீரியடை நீங்கள் கேட்ட எல்லாமே கிடைக்க போகிறது. உங்களுடைய அந்த செயல் வடிவமாக்கணும் துடிக்கிற அந்த துடிப்புக்கான கரெக்டான ஆட்கள் கிடைக்க போகிறார்கள். இது வரைக்கும் மேப்லேயே இல்லாத ஊருக்கெல்லாம் உங்களுக்கு ட்ராவல் நடக்க போகுதுங்க. எனக்கு தெரிஞ்சு ப்ரமோஷன் கிடைக்க போகுது, போக போகிறீங்க. நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது. அதுவும் 7ல் உட்காந்து ராகு வந்து இயங்க போகிறனால நிறைய இந்த முஸ்லீம் சம்மந்தப்பட்ட கண்ட்ரிக்குள்ளெல்லாம் ட்ராவல் பண்ண போகிறீங்க. இல்லை அதோட எனர்ஜியெல்லாம் நீங்கள் ரிசீவ் பண்ணிக்க போகிறீங்க. நிறைய அதன் மூலமான ஒரு ஆதாயம் கிடைக்க போகிறது. முடியும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஜீவசமாதி வழிபாடு, சித்தர்கள் வழிபாடெல்லாம் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு மட்டும் ஒன்று சொல்லித்தரேன். நீங்கள் சென்னை ஊராக இருக்கீங்க, இல்லை எந்த ஊராக இருந்தாலும் சரி, சிம்மராசிக்காரர்களாக இருந்தாங்கன்னா அந்த ஸ்டான்லி பாபாவை போய் பார்த்துட்டு வாங்க. ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் உள்ளுக்குள்ளே ஒரு பாபா இருப்பார். அவரை போய் பார்த்துட்டு வாங்க. சிம்மராசிக்காரங்க மிகப்பெரிய ஏற்றம் வாழ்க்கையில் நீங்கள் வந்து பிரம்மாண்ட வளர்ச்சியை சந்திப்பீங்க. வரக்கூடிய ஒவ்வொருத்தரும் உங்களுக்கான சரியான ஆட்களாக அந்த இறையருள் மூலமாக உங்களுக்கு வாய்க்கப் பெறுவார்கள். நிறைய சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய பட்டம் கிடைக்க போகிறது. முதல் விஷயம் பதவி கிடைக்க போகிறது, பணம் கிடைக்க போகிறது. குடும்பத்தில் மட்டும் கவனமாக இருந்துக்கணும். குடும்பம்ன்ற விஷயத்தில் வந்துட்டு தேவையில்லாமல் வாக்குவாதம் பண்ணாதீங்க. நம்ம வீட்டுக்காரவங்களை தவிர வேறு யாரும் நம்மளுக்கு நல்லது சொல்ல மாட்டாங்க. மற்றவங்களாம் சிரிச்சு சொல்லுவாங்க. நம்ம பழமொழி சொல்லுவாங்கல்ல, மற்றவங்களாம் சிரிக்க சொல்லுவாங்க. கூட இருக்கவங்க தான் அழுகு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வீட்டில் இருக்கவங்க தான் உங்களுக்கு நல்லது சொல்லுவாங்க. வீட்டில் இருக்கிறவங்கள பகைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா தவறாக சொல்லலை, தேவையில்லாத ஒரு பிரிவை சந்திக்கக்கூடிய காலத்தை வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த அஷ்டமசனி ஏற்படுத்துறதுக்கு ரெடியாக இருக்கார். ராகுவும் ரெடியாக இருக்கார். குரு மட்டும்தான் அப்படி இழுத்து பிடிச்சிட்டு உட்காந்துருக்காரு அவங்கள. அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். லாபத்தை கொடுக்கக்கூடிய குருங்க, வேறு என்ன வேணும்? சுபகிரகம் லாபஸ்தானத்தில் அமரும் போது, அதுவும் குரு மாதிரியான சுபகிரகம்லாம் லாபத்தில் வந்து எக்கச்சக்க லாபத்தை கொடுக்க போகிறாரு. நான் சொன்ன மாதிரி திடீர்னு ஒரு ஹைக் கிடைக்க போகுது, திடீர்னு ஒரு ஏற்றம் கிடைக்க போகுது, திடீர்னு ஒரு மாற்றம் கிடைக்க போகுது. இது வரைக்கும் வாழ்க்கையில் ஒரு 2.5 வருஷம் கண்ணீர்னா என்னன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருந்த சிம்மராசிக்காரர்களுடைய கவலைகள் அனைத்தும் தீர்வதற்கான முகாந்திரங்கள் தெரிய போகுது. இந்த 2.5 வருஷம் உங்களை படாத பாடுபடுத்திட்டாரு. பத்தாவதுக்கு இப்போ அஷ்டமசனியாக வேறு வந்து ஏதோ பண்ண போகிறாரு. ஆனால் அந்த எல்லா இதையும் வந்து இந்த குருவுடைய ஒரு சுபத்துவ பார்வை புனிதப்படுத்த போகுது அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பேருக்கு ட்ராவல் கிடைக்க போகுது, இடம் மாற்றம் நிகழப்போகிறது. நிறைய பேருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் கிடைக்க போகுது. குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய சூழல், அது நல்ல விதமான சூழலாக இருக்க போகிறது. குழந்தைகள் மூலமாக ஒரு ஆதாயம் கிடைக்க போகிறது. பணத்தின் மூலமாக ஒரு மதிப்பு தெரிய போகிறது. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்ற முகத்திரை இன்னைக்கு தாங்க நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்க. இதெல்லாம் சிம்மராசிக்காரர்களுக்கு நடக்க போகிறது. உடல்நிலையில் கவனம் கவனம் கவனம். தலைக்கு மேலே கேது வந்து உட்காந்துருக்கால் தேவையில்லாத ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே கொண்டு போய் விட்டுருவாரு. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துங்களேன். நீங்கள் நினச்சாதாங்க அது டிப்ரெஷன். இருக்கிற இந்த 12 ராசிலையுமே வந்து ரொம்ப ஆளுமை பொருந்திய, ரொம்ப அலட்டிக்காமல், யாரோட இதையும் எதிர்பார்க்காம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நேர்மையாக இதுனா ரைட்னா ரைட்டு, தப்புனா தப்பு, அதுக்காண்டி நான் என்ன திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல, ஆனால் நான் என் கொள்கையிலேருந்து மாற மாட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு அழகான ஒரு வீடு எதுனா அது சிம்ம வீடு தாங்க. ஆனால் உங்களையே கொஞ்சம் ஷேக் பண்ணி இது பண்ணுற மாதிரியான பிளானட்டோட பொசிஷன்லாம் இருக்குது. எக்காரணத்தை கொண்டும் எதிர்பாலினத்தர் மீது தேவையில்லாத ஒரு ஈர்ப்பை ராகு கிரியேட் பண்ணுவார். அதில் கவனமாக இருந்துக்கொள்ளுங்க. நீங்கள் ஒரு 35 வயசுலேருந்து 40 வயசு 45 வயசாக இருந்தீங்கன்னா நான் ஒரு சகோதரி மாதிரி சொல்கிறேன், தேவையில்லாத எதிர்ப்பாலின ஈர்ப்பை கொண்டு வந்து கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி எல்லாமே சூப்பர் தாங்க. குருவுடைய ஸ்தான பலமும் சரி, குருவுடைய பார்வை பலமும் சரி, அதி அற்புதமான இடங்களில் விழுந்து உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் பலித்தமாகக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்கிறது. நிறைய பேர் லேண்ட் வாங்க போகிறீங்க, இடம் வாங்க போகிறீங்க, வீடு மாற போகிறீங்க, தொழில் மாற போகிறீங்க, விமோசனம் கிடைக்க போகுது. சாதாரண விஷயம். இது வரைக்கும் உடல்நிலையில் பிரச்சனையாக இருந்தவங்களுக்குலாம் உடல்நிலை சரியாக போகுதுன்னா கேது வந்து உட்காரும்போது தடை மட்டும் இல்லைங்க, மருத்துவத்தை குறிக்கக்கூடியதும் கேது தான். அதுவும் ரொம்ப மைக்ரோவாக இருக்கக்கூடிய மருத்துவம், ரொம்ப அப்படியே தீர்க்கவே முடியாதுன்னு பிரச்சனைக்கெல்லாம் சொல்யூஷன் கொடுக்குறவர் கேது தான். அவர் வந்து உட்கார போகிறார் அப்படின்றவர் இது வரைக்கும் உங்கள் உடலுக்கு கிடைக்காத மருத்துவங்கள் அனைத்தும் கிடைக்க போகிறது. உலகத்துக்கே கிடைக்க போகுதுன்னா அவங்களுக்கு கிடைக்காதா? அதை கொடுக்குறவரே நீங்கள் தான். உலகத்துக்கே லைட்டு குடிக்கிற வீட்டை வச்சுட்டு இருக்கிறவரை வேறு ஏதாவது யோசிக்கணுமா? எதை பற்றியுமே கவலை கொள்ள வேண்டாம். சிம்மராசிக்காரங்க எதில் கவனமாக இருக்குன்னா, தேவையில்லை தாட் ப்ராசஸ் தூக்கி போட்டுருங்க. வீட்டில் வாக்குவாதம் பண்ணுறது தூக்கி போட்டுருங்க. அன்னெசரி வந்து உங்களுடைய அந்த 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 தேவையில்லாத ஒரு என்ன சொல்கிறது, எப்படியாவது நான் வந்து வென்றடணும்னு சொல்லிட்டு நீங்கள் போராடுறீங்கல்ல, அந்த இடம் வேண்டாம், இப்போதைக்கு வேண்டாம். நீங்கள் நல்லவங்கன்னு உங்களுக்கு தெரியும், கடவுள் தெரியும், வேறு யாருக்கு தெரியணும்? அடுத்தவங்கள்ட்ட போய்ட்டு உங்களோட மதிப்பை நீங்கள் காட்டிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது பேசினா அப்படி தான் சொல்லிட்டு போயிடுங்க, அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் சொல்லிட்டு போயிடுங்க. ஏன்னா இந்த இடங்கள்ல தான் பிரச்சனைலாம் வரக்கூடிய இடமா இருக்குது. 7ஆம் இடத்துல ராகு உட்காந்துருக்கும்போது தேவையில்லாத உங்களை வந்து தூண்டுவார். சும்மா அந்த படத்தில் பார்த்துருக்கீங்களா?
சும்மா போயிட்டே இருப்பார் வடிவேலு. வரியா வரியான்னு ஒரு பையன் கூப்பிட்டு போய் கிட்னி எடுத்துருவான்ல, அந்த மாதிரி இந்த தடவை ராகு ரெடியாக இருக்காரு உங்களை. சரியா? சும்மா எதையாவது தூண்டி விட்டு உங்களுடைய சிக்க வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்காரு. அதனால் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். தேவையில்லாத பேச்சு வேணாம், தேவையில்லாத வம்பு வேணாம், உயர் அதிகாரிகளை பற்றி தேவையில்லாத விமர்சனங்கள் வேண்டாம். இது 3மே கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். உடல்நிலையில் வயிறு சம்மந்தப்பட்ட இடம், இதயம் சம்மந்தப்பட்ட இடம், மூச்சு வாங்குது. அதுக்கப்புறம் பேச்சில் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 11ஆம் இடத்துல போய் குரு உட்காந்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். கொஞ்சம் யூரினல் ட்ராக்கள் மர்மஸ்தானங்கள்லாம் கவனமாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சிம்மராசிக்காரர்களுக்கு ஹீட்னால் வரக்கூடிய எந்த பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை. மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த 3 வருஷம் கொஞ்சம் டஃப்பு தாங்க, நான் வெளிப்படையாக சொல்லிடுறேன். அதில் இந்த 1.5 வருஷம் கொஞ்சம் நல்ல விதமாக இயங்குறதுக்கு குரு இந்த பக்கம் ஒத்துழைப்பு கொடுக்க போகிறாரு. அடுத்த வருஷமே குருவுடைய பார்வையில் சனி பிடிபடும் போது ஒன்றும் பெருசாக நடக்க போகிறதும் கிடையாது. அதனால் நல்லா தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய நேரத்தை சரியாக முறையாக பயன்படுத்துக்கோங்க. இந்த நேரத்தில் நம்மளுடைய வீம்பையும் நம்மளோட பிடிவாதத்தையும் நம்ம பிடிச்சிட்டு இருந்தோன்னா வரக்கூடிய லாபங்களை அடைய முடியாமல் போய்விடும். இப்போதைக்கு நம்மளுக்கு தேவை என்னன்னா நம்ம சேஃப்கார்ட் பண்ணிக்கணும், நம்ம நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும். மற்ற யாருக்கும் அட்வைஸ் பண்ணி அவங்கள நம்ம முன்னேற்றணுன்ற அவசியமே கிடையாது. சிம்மராசிக்காரங்க அடுத்தவர்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று நினைக்கிற நினைப்பை விட்டு நீங்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று நினைக்க ஆரம்பித்து விட்டீர்களே ஆனால் கண்டிப்பாக உயரத்தின் உச்சத்துக்கு தான் போவீங்க. வரக்கூடிய இந்த லாபகுரு உங்களுடைய அத்துணை விதமான லாபங்களையும் இந்தான் கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கார். உங்கள் குழந்தைகள் மூலமாக, உங்களுடைய துணை அல்லது துணைவியார் மூலமாக, உங்கள் கூட்டாளிகள் மூலமாக உங்களுடைய பஞ்சமஸ்தானம் இயங்க போதுங்க. சூப்பர் அதிவிற்பதமாக உங்களுடைய தெய்வ வழிபாட்டின் மூலமாக, இறையருள் மூலமாக, உங்களுடைய சிந்தனை மூலமாக, நீங்கள் பண்ணுற செயல்களின் மூலமாக எல்லாமே நல்லா இருக்க போகுது, சூப்பராக இருக்க போகுது. இது வரைக்கும் 2.5 வருஷம் நீங்கள் பட்ட கஷ்டத்தெல்லாம் எப்படி போச்சு, இந்த சூரியன் முன்னால் இருக்கக்கூடிய பனி போகிற மாதிரி உங்களுக்கு எல்லா கஷ்டமும் போகுது. சூப்பராக இருக்க போகிறீங்க சிம்மராசிக்காரங்க. கவனம், பேச்சில் கவனம், செயலில் கவனம். அடுத்தவங்களை பற்றி புறங்கூறாதீங்க. அடுத்தவங்க யாராவது சொன்னாலும் காதில் வாங்கிக்காதீங்க. குடும்பத்தில் வெள்ளை பிச்சிட்ட விரிச்சிட்டு படுத்துருங்க. இது மட்டும் கவனமாக இருந்தீர்களே ஆனால் சிம்மராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய ஆண்டு அனைத்துமே பொற்காலமான ஆண்டாகத்தான் அமையப் போகிறது. என்ன வழிபாடு பண்ணலாம்? கண்டிப்பாக வாராகியை பிடிச்சிக்கோங்க. புத்திரிகாராவி வாராகி வழிபாடு பண்ணுங்க. முடியும் நினைக்கிறவங்க நரசிம்மருக்கு புதன்கிழமை பானகம் வைத்து நெய்வேத்தியம் பண்ணுங்க. புதன் ஹோரையில பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி 7 to 8 உட்காந்துட்டு பானகம் வச்சு நெய்வேத்தியம் பண்ணக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு துளசி கொண்டு போயிட்டு புதனுக்கு கொடுத்து, அந்த இடத்துல ஏதாவது புதன் இருக்கு நவகிரகங்களை புதனுக்கு கொடுத்துட்டு வாங்க. இல்லாட்டி பெருமாளுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. துளசி மாலை சாற்றுங்கள். அந்த இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுடைய லாபத்தை அபிரிவிதமாக உங்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். நிறைய இறை ஆசி அப்படின்றது நீங்கள் எதிர்பார்க்காத விதமாக உங்கள் மேலே ஷவர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. அதனால சந்தோஷமாக இருங்க. எதை குறித்தும் கவலையே படாதீர்கள். எல்லாமே சூப்பராக இருக்க போகுது. நிறைய பேருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது. புதிய தொழில் தொடங்க போகிறீங்க. நிறைய பேர் புதிய வண்டி வாகனங்கள் மாற்ற போகிறீங்க. புதிய இடம் வாங்க போகிறீங்க. வேறு இடத்துக்கு மாற போகிறீங்க. எல்லாமே நல்லதாக இருக்குது. சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை தலைக்கு மேலே கேது அமரப்போகிறதுனால கொஞ்சம் சித்தர்கள் வழிபாடு, ஜீவசமாதி வழிபாடு அப்படின்றது உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும். அதை தாண்டி சிவ வழிபாடும் குலதெய்வத்துடைய வழிபாடும் உங்களுக்கு வரக்கூடிய இன்னல்கள் அனைத்தையும் தவிடுபடியாக்கக்கூடிய டைமாக இருக்குது. முடியும்னு நினைக்கிறவங்க சிவனுக்கு போய் பாலாபிஷேகம் பண்ணிட்டு வாங்க. சிவன் கோயிலில் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சிவன் கோயிலில் போயிட்டு நெய், குருனாலே நெய் தான், நெய் விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய வருடமாகத்தான் இந்த 2025 வருட மே மாதத்திலிருந்து ஆரம்பமாக போகிறது.